இன்னைக்கு எனக்கு த்ரிஷா பிடிக்கும்னா என் நண்பனுக்கும் த்ரிஷா பிடிக்கும். எனக்கு நயன்தாரா பிடிக்கும்னா என் நண்பனுக்கும் நயன்தாரா பிடிக்கும். ஆனால் இன்னைக்கு உறவுகள் அப்படி இல்லைங்க. இன்னைக்கு உறவுகளோட உண்மையான நிலைமையை யார்கிட்ட கேட்டால் தெரியுமா? தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று சப்தமாய் ஒப்பிக்கும் பள்ளிக்கூடங்களின் வாசல்களுக்கு வெளியே வெள்ளரிக்காய் இலந்தை பழம் விற்கும் பாட்டிகளின் விழியோரம் ரகசியமாய் கசியும் இரு சொட்டு கண்ணீர் சொல்லும் உறவுகளால் அவங்க கைவிடப்பட்ட கதையை, ஆண் வாரிசுகளுக்காகவே உருவாகி கொண்டிருக்கும் ஸ்கேன் எந்திரங்களை பார்த்து அச்சப்பட்டு நிற்கும் அம்மாக்களின் கருப்பைகள் சொல்லும் உறவுகளோட மிரட்டல்களை, பல பல பதார்த்தங்களை பட்டினியோடும் பசியோடும் பரிமாறிவிட்டு டிப்ஸுக்காக உதடு பிதுக்கி நிற்கும் ஹோட்டல் பேரர்களின் மனக்குமைச்சல் சொல்லும் உறவுகளோட நெருக்கடியை, இன்னைக்கு எத்தனை பிரச்சனை உறவுகளால் பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும். பிறந்த அம்மா அப்படின்ற ஒன்னே ஸ்கூலில் கொண்டு விட்டாங்க. அது என்னவோ எனக்கும் தெரியலை. அறம் செய்ய விரும்புன்னு ஆத்திச்சூடி மனப்பாடமாக மாட்டக்க அண்டங்காக்கா கொண்டக்காரி 5 நிமிஷத்தில் மனப்பாடமாகுது. நாங்கள் என்ன பரீட்சைக்கு சும்மாவா போய் உட்கார்ந்தோம்? கந்தன், கடம்பன், கதிர்வேலன், அண்ணாத்த விநாயகன், அம்மா பார்வதி, அப்பா பரமசிவன், ஆலிநாள் ஆஞ்சநேயா, அனாமத்து நாரதா, அண்டர் கிரவுண்ட் தாதா ஐயனார், பொட்டு அம்மா, சிட்டு உம்மா, பக்கத்து வீட்டு உம்மா எல்லாத்தையும் பார்த்துட்டு போய் தானே பரீட்சையில் உட்கார்ந்தோம். ஒரு ரோஜான்னு ஒன்று பறிக்க போகிறோம்னா 2-3 முள்ளு குத்தத்தான் செய்யும். அதே மாதிரி பரீட்சைன்னு ஒன்று எழுதுறோம்னா 3-4 அரியர் விழத்தான் செய்யும். இல்ல இதெல்லாம் எங்க உட்காந்து யோசிப்பானுங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த சின்ன விஷயத்துக்கு பிடிச்சிக்கிட்டு பேரண்ட்ஸ் மீட்டிங்கை போட்டாங்க. எங்கள் ஐயா போகிறாரு முன்னாடி. ஒரு நல்ல உறவை என்ன சொல்லணும்? சார் நம்மவைய நல்லா படிப்பான், தீயா படிப்பான், நான் வீட்டில் பார்த்துக்கிறேன், நீங்கள் எங்கே கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க, நல்லா கொண்டு வந்துடலாம். சொல்லிட்டு வரணுமா இல்லையா? போய் உட்கார்ந்தார். மொதல் வார்த்தை, சார் புள்ளையே இல்லை, படுத்துது, வச்சு கொல்லுங்க, ஒன்றும் கேட்க மாட்டேன். இது ஆபத்தில் காப்பாற்றுற உறவா? இன்னொன்று சொல்கிறாங்க, பசங்கள்லாம் பொண்ணுங்க பின்னாடி சுற்றுறோம், பொண்ணுங்க பின்னாடி சுற்றுறோன்னு. நான் கேட்கேன், ஏங்க பொண்ணை பற்றி எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியுமா? பொண்ணு உங்கள் வீட்டில் உங்கள் கண் எதுக்கு இருக்குது, ஓகே. பொண்ணு வீட்டை விட்டு வெளில வந்தோடனே எவ்வளவு பிரச்சனை இருக்குது. ஆனால் நம்ம வேதான் பொண்ணு வீட்டை விட்டு வெளில வந்தோடனே அது பின்னாடியே போய் இன்ஜினியரிங் காலேஜில் விட்டு, காலேஜ் முடிஞ்சோடனே இவன் காலேஜ் விட்டோடனே கரெக்ட் டயத்துக்கு அந்த பொண்ணு காலேஜ் வாசல் போய் மறுபடியும் அதை கூட்டு கொண்டு போய் வீட்டில் விட்டு, இதெல்லாம் கேட்டால் ஈவ்டீசிங்காங்க. எவ்வளவு பொறுப்பான வேலை. காசே வாங்காம சேவை செய்யறா. பெத்தவங்க எல்லாம் தேடி பூமாலை பொண்ணுறா ஆசா. இதெல்லாம் கேட்டால் ஈவ்டீசிங்காங்க. ஏங்க நான் கேட்கேன், 6 பட வீடு வச்சிருக்க முருகப்பெருமானை எவ்வளவு அழகா வள்ளியை டாவடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. பெருமாள் செஞ்சா பெருமைங்காங்க, சிவன் செஞ்சா திருவிளையாடல்காங்க, பகவான் பண்ணா இதிகாசம் படிக்கிறாங்க பசங்க, நாங்க பண்ணா ஈவ்டீசிங் நடிக்கீங்க. என்னங்க ஏங்க இது? ஏன் பசங்களை பத்தி இது மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரியுதா? ஜப்பான்ல 2 நண்பர்கள் சேர்ந்து ஒரு செல்போன் கண்டுபிடிச்சாங்களே, அதுக்கு தன்னோட சொந்த கிராமத்து பெரிய வச்சு தன்னோட கிராமத்தை பிரபலமாக்குனானே, அதுக்கு காரணம் நட்பு தானே. நம்பிக்கையை கொடுக்குறாங்க நண்பன். ஒண்ணுமில்ல, சைக்கிள் ஓட்ட பழகும் போது உறவுகளை கூப்பிட்டா சைக்கிள் சொல்லித்தாங்க அப்படின்னு விட்டா உசுருக்கு பயந்து ஓடத்தானே செய்யுது. ஆனா சைக்கிளே ஓட்ட தெரியாத என் நண்பன் தானே கேரியல்ல உட்காந்து, மாப்பிள்ள செத்தா சேர்ந்து சோமுடா அர்றா அப்படின்னு, செத்தா சேர்ந்து சோமுடான்னு என் கூட சேர்ந்து குரங்கு பெடல் போட்டானே என் நண்பன், அவன் தானங்க எனக்கு வாத்தியாரு. என்னை உரிமையாய் கொண்டாடும் என் உறவுகளை விட, என்னை உரிமையாய் கொண்டாடும் என் உறவுகளை விட என் உறவை கொண்டாடும் என் நட்பு தாங்க எனக்கு பெருசு. தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஊருக்கு ஊரு டாஸ்மார்க் வந்துருச்சியா. இன்னைக்கு வருஷத்துக்கு வருஷம் அதிகமா தான் சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் என்ன நினைக்கீங்க? நட்பு தானே ஐயா. எங்கேயாவது ஒரு அப்பா மகனை கூட்டு தண்ணி அடிக்க போறாரா? ஒரு மாமன் மருமகனை கூட்டு தண்ணி அடிக்க போறாரா? ஒரு அண்ணன் தம்பியை கூட்டு தண்ணி அடிக்க போறாரா? இந்த நட்பு தான் கூட்டிட்டு போய் கெடுக்குது. எங்கயாவது அப்பா மகன் குடிப்பானான்னு, எங்கயாவது மாமன் மருமகன் குடிப்பானானே, எந்த காலத்துல இருக்காரியா? இன்னைக்கு புருஷன் பொண்டாட்டி வீட்டுக்குள்ள கோட்டரை வாங்கி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. லேட்டஸ்ட் தகவல் நீ படிச்சியா இல்லையா? வழக்கமா புருஷன் சரக்கு வாங்கிட்டு வருவான், பொண்டாட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருந்துக்கா. ஒரு நாள் பொண்டாட்டிக்கு சரக்கு வாங்கிட்டு வரல, புருஷன் மட்டுமே சரக்கை சாப்பிட்டு படுத்திருக்கான். அம்மிக்கல்ல போட்டு பொண்டாட்டி புருஷனை கொன்னுட்டா. இது லேட்டஸ்ட். இந்த சரக்குனாலதான் என் குடும்பமே அழிஞ்சு போச்சு. எங்க அப்பா குடிச்சு குடிச்சு தான் வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டாருயா. எங்க வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள் இன்னைக்கு என் கண் முன்னால வந்து போயிட்டு தான் இருக்கு.
எங்க அப்பா, எங்க அம்மா, என் தம்பி, எங்க அக்கா, நாடுன்னு எங்க குடும்பம் நல்லா வாழ்ந்துகிட்டு இருந்துச்சியா. எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் காட்டு வேலைக்கு போகக்கூடிய கூலி தொழிலாளியாங்க. ஆனா ஒரு நாள் கூட வீட்டுல இருக்க மாட்டாங்க, டெய்லி வேலைக்கு போயிருவாங்க. எங்க அப்பா கிட்ட நாங்க கேட்டதும் கேட்காது எங்க அப்பா வாங்கி கொடுத்தாரு. சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்த எங்க குடும்பத்துல எங்க அப்பாவுக்கு இடையில சில புது புது நண்பர்கள் கிடைச்சாங்க ஐயா. எங்க அப்பாவுக்கு கிடைச்ச நண்பர்கள்லாம் என்ன செஞ்சாங்க தெரியுமாயா? குடிப்பழக்கமே இல்லாத எங்க அப்பாவை சில நண்பர்களை சேர்ந்து குடிக்க கத்து கொடுத்தாங்க. ஒழுங்கா வேலைக்கு போய்கிட்டு இருந்த அந்த மனுஷன் குடியே தான் வேலையாக்கிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் குடிச்சு குடிச்சு தான் வாழ்க்கையை அழிச்சாருங்க. குடிக்க காசு இல்லைன்னு அங்க இங்கேயும் கடை வாங்கி குடிச்சாரு. நான் 6வது படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், எங்க அக்கா 10வது படிச்சுட்டு இருக்கா. என் தம்பி கை குழந்தையா இருந்தாங்க. குடிச்சு குடிச்சு தான் குடல் வெந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகி ஹாஸ்பிட்டல் இருந்தாருங்க. எங்க கையில வச்சிருந்த கொஞ்ச நஞ்ச காசையெல்லாம் போட்டு எங்க அப்பாவை காப்பாத்திடலாம்னு நினைச்சோம். நான் முடியலையா. வெளியில கடை வாங்கியாவது எங்க அப்பாவை காப்பாத்திடலாம்னு நினைச்சோம், முடியலையா. கடைசி தான் இருக்க வீட்டை அடமாட வச்சையா. அதுல இருக்கக்கூடிய காசை வச்சா எங்க அப்பா காப்பாத்திடலாம்னு நினைச்சோம். அந்த காசு எங்களால முடியல. கடைசியில எங்க அப்பா எங்களை விட்டுட்டு போயிட்டாரியா. காரணம் இந்த குடி. எங்க அப்பாவுக்கு மட்டும் ஒரு நல்ல நண்பர்கள் கிடைச்சிருந்தாங்கன்னா எங்க அப்பா எங்க 3 பிள்ளைகளை அனாதை விட்டுட்டு போயிருக்க மாட்டாரியா. எங்க அம்மா ஒரு நிற்கும் தான் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, 3 பிள்ளைகளை நம்ம எப்படி கஷ்டப்பட்டு வளர்க்கணும்னு அழுது புலம்பிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா மறுதிக்கும் நானும் என் தம்பி எங்க அக்காவும் பசி கொடுமையை தாங்க முடியாம கதறி அழுதுகிட்டு இருந்தையா. கதறி அழுதுகிட்டு இருந்தான். அன்னைக்கு எங்க அப்பாவுக்கு எத்தனையோ நண்பர்கள் இருந்தாங்க, ஆனா ஒரு நண்பர் கூட உதவ வரலங்க. அங்க ஒரு உறவு மட்டும்தான் எங்களுக்கு உறுதுணையா வந்து நினைச்சு. எங்க பெரியம்மா எங்க வீட்டுக்கு வந்தாங்க. நாங்க அழுகிற பசி கொடுமையால் அழுகிறத பார்த்து என் தம்பியை இடுப்புல தூக்கி வச்சுக்கிட்டு என்ன பக்கத்தை கூட்டு வச்சுட்டு சொன்னாங்க, ஐயா நீங்க எதுக்குடா அழுகுறீங்க, நீங்க எதுக்கு அழுகுறீங்க? இந்த பெரியம்மா நான் உசுரோட தானே இருக்கேன், நான் இன்னும் சாகல் இல்ல, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் ஒரு 6 வயசு கஞ்சியாவது என்னால உங்களுக்கு ஊத்த முடியும்டான்னு சொல்லி சொன்னது. அந்த இடத்துல ஒரு உறவு தானே தவிர எந்த ஒரு நட்பு வரலையா. நாங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு எங்க பெரியம்மா தனக்கு ரேஷன் கடையில கிடைக்கக்கூடிய அரிசி பருப்பு என்னன்னு சொல்லி ஒவ்வொரு பொருளையும் மாசம் மாசம் எங்க வீடு தேடி வந்து கொடுத்துட்டு போச்சுங்க. நாங்க கஷ்டப்படக்கூடாது. எங்க பெரியம்மா ஒண்ணு வசதியானவங்க கிடையாது, அவங்களும் தீப்பொடி தொழிற்சாலையில் வேலாக்கக்கூடிய சாதாரண ஒரு தொழிலாளி தாங்க. ஆனாலும் நாங்க கஷ்டப்படக்கூடாது நினைச்சாங்க பத்திலா. அப்படி உறவு கொண்டு வந்து கொடுத்து அதை வாங்கி சாப்பிட்டு வளர்ந்த உடம்புங்க இது. அன்னைக்கு ஒரு நட்பு எங்க கூடிய கெடுத்துச்சு, இன்னைக்கு இந்த உறவு எங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்கியா. அதனாலதான் சொல்றேன், எந்த ஒரு காலத்திலும் உதவி செய்ய முடியும்னா அது உறவினர்கள் மட்டும்தான் முடியும்.